சுற்றும் விளக்கெரிய தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் மான் மகளே மணி கதவம் தாழ்த்திரவாய் மாமான் மகளே மணி கதவம் தாழ்த்திரவாய் மாமீரவளை எழுப்பீரோ மகள்தான் மாமீரவளை எழுப்பீரோ மகள்தான் உமையோ அன்றி செவிடோ அனந்தலோ உமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெரும் துயில் மந்திர பட்டாளோ ஏம பெரும் துயில் மந்திர பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று நாமம் பலவும் நவிழேலோர் எம்பாவாய் நாமம் பலவும் நவிழேலோர் மார்கழி மாதத்தில் பாகவதோத்தமர்களை துயில் எழுப்ப வேண்டும். தனியாக சென்று மட்டும் பகவானை சேவிப்பது சரியல்ல. ஒரு கோஷ்டியாய், ஒரு சத்கோஷ்டியாய், சங்கோஷ்டியாய் சென்று சேவிக்க வேண்டும் என்று ஆண்டாள் நினைத்தாள். தன்னை ஒரு ஆயர் பெண்ணாக நினைத்து ஒவ்வொரு வீட்டின் பெண்ணையும் எழுப்ப ஆரம்பித்தாள். அப்போது 6, 7, 8 3 பாசுரங்களால் 3 விதமான பெண்களை எழுப்பினாள். இப்போ 9வது பாசுரத்தின் பெண் ரொம்ப நெருங்கிய பெண். ஏன்னா அவ உறவுக்காரி, ரிலேட்டிவ். அந்த உறவுக்காரியாக இருக்கக்கூடிய பெண்ணை எழுப்பறா. வீட்டு வாசலுக்கு போகும்போதே ஜாஜ்வல்யமா இருக்கு வீடு. அந்த பாசுரத்தின் ஆழ்பொருளை பார்ப்போம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய. தூமணி, மணினா என்ன? ரத்தினம், ஜெம், கற்கள். தூமணினா தூய்மை மிகுந்த, அதாவது தூய்மையோடு இருக்கக்கூடிய ரத்தினங்கள். அப்படின்னா நன்னா அலம்பப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய கற்கள். கரெக்டா? எப்படி எடுத்துக்கலாம்? பொதுவா வந்து இப்ப அந்த காலத்துலலாம் பொதுவா ஏதாச்சும் டைமண்ட் மாதிரி வாங்குறாங்கன்னா அதை முதல்ல ஆத்துல வந்து வச்சுப்பா. அந்த அந்த வைரம் என்ற வேலைக்கு நல்ல காரியம்லாம் நடந்ததுன்னா அந்த வைரம் வந்த வேலை நல்லா இருக்குன்னு வைரத்தை வந்து கட்டிடுவா. ஒருவேளை அபசகுணமா நடந்ததுன்னா வைரத்தை கொடுத்துருவா. அது
அதுபோல இவாளுடைய ஆத்துக்குள்ள இருக்கிற இந்த மணிகளானது தூய்மையானதாக, அதாவது ரொம்ப நல்ல மணிகளா இருக்குங்கிறது தான். இப்பெல்லாம் ரத்தினங்கள்ல தோஷம் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமா? சரி, இப்போ என்னன்னா அந்த டைமண்ட் கட்டிங்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த டைமண்ட் கட்டிங்ல டைமண்ட் கட் பண்றதை எதால பண்ண முடியும்? டைமண்டால தான் பண்ண முடியும். அப்போ அதுல ஏதாவது தோஷங்கள் இருக்கா, எங்கேயாவது பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கான்னு பார்ப்பான். அந்த காலத்துல இதை சொல்லும்போது தூமணி, தூய்மை மிகுந்த மணி, எந்த ஒரு தோஷமும் இல்லாத மணி, தூமணி மாடத்து. அந்த மாடத்துல அந்த வீட்டுல வெளிப்புறத்துல அழகா ரத்தினங்கள் பதிச்சிருக்கான். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய. அதை சுத்திட்டு கேரள கோவில்கள்லாம் எப்படி வரிசை வரிசையா விளக்கேற்றி வச்சிருப்பாளோ அந்த மாதிரி ஏற்றி வச்சிருக்கா. ஆனா விளக்கு ஏத்தி இந்த மணிகள் அழகா தெரியுதா கேட்டா மணிகளே விளக்கு போல இருக்கான்னு தெரியாது. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய. இதுல என்ன தெரிய வருதுன்னா, இந்த எந்த வீட்டுக்கு ஆண்டாள் போறாளோ இவ ரொம்ப ரிச் லேடி. வீட்டுக்கு வெளியில எல்லாம் உட்காந்து வைரத்தை பதிச்சு வச்சிருக்காள். அதனால தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய, எல்லா பக்கமும் விளக்கெறிகிற மாதிரி இருக்கு. தூபம் கமழ். தூபம் கமழ்னா தூபம்னா என்ன? சாம்பிராணியோ இது அகர்பத்தியோ ஏதோ ஒண்ணு. கமல், கமழ்னா நல்ல வாசனை இருக்கக்கூடிய. அப்போ வாசனை உள்ள ஏற்றி இருக்கிறது வெளியில வந்திருக்கு. இன்னும் கதவு திறக்கல. ஏதாவது ஒரு துவாரம் வழியா அந்த புகை வரும் இல்லையா? அதனால அந்த தூபம் கமல் ஒண்ணுமே இல்லை. இப்ப நம்ம ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்ல போயிட்டு இருக்கோம். அங்க ஸ்மோக்கே பண்ணக்கூடாது. யாரோ ஒருத்தர் ஸ்மோக் பண்றார். நமக்கு எப்படி தெரிய வரும்? எங்கேயோ ஒரு துவாரம் வழியா நம்ம போய் சொல்லுவோம். தூபம் கமல் துயில் அணை மேல் கண் வளரும். தூபம் கமல் நல்ல வாசனை வரக்கூடிய அந்த வீடு கமல். துயில் அணை மேல் கண் வளரும். அதுல துயிலக்கூடிய ஒரு பெண். அணை மேல் கண் வளரும். நல்ல ஒரு படுக்கையில படுத்துட்டு இருக்காளாம் அந்த பெண். அந்த படுக்கை எப்படி இருக்குன்னு இந்த பாசுரத்துல சொல்ல, இந்த பாசுரத்தை சொல்றான். 19வது பாசுரத்துல குத்து விளக்கெரிய ஒட்டுக்கார் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனம் சொல்றாளா. அப்போ அந்த படுக்கை எப்படி இருக்குன்னு சொல்றான். இந்த இடத்துல துயிலணை மேல் கண் வளரும். யாருவோ? மாமான் மகளே. மற்ற பாசுரங்கள்ல கூட்ட மாதிரி யாரோ பெண்ணில நீ, என்னுடைய சொந்த மாமாவோட பொண்ணு நீ. மாமான் மகளே மணிக்கதவம் தாழ் திறவாய். மணிகள் பொருந்திய கதவை தாழ் திறவாய். அந்த கதவை திறக்க மாட்டியா? மணிக்கதவம் தாழ் திறவாய் மாமீர் அவளை எழுப்பிடும். ஒண்ணுமே இல்லை. இப்ப நீங்க எல்லாம் வெளியில தியேட்டரு அங்க இங்கெல்லாம் போனா இன்னும் போகும்போது கதவு திறக்கலைன்னா அவருக்கு போகுமா, மணிக்கதவம் தாழ் திறவாய் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அவர் திறப்பார். அதனாலதான் நம்ம அந்த என்ன பண்ண அண்டாக்கா கசம் அபுகா புகும் திறந்திரு சீசேமே. அவர் நன்னா அவர் திருப்பாவையெல்லாம் கேட்டிருக்கார். அதனால மணிக்கதவம் தாழ்த்திரவாய் அவ்வளவு அழகா சொல்லியிருக்கார். மணிக்கதவம் தாழ்த்திரவாய், அதுல இருக்கக்கூடிய தாழ்பாட திறக்க மாட்டியா? மாமி அந்த பெண் இப்போ பதில் சொல்லல. அப்படி சொல்லாத போது மாமி உள்ள இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு அம்மாவா இருக்கக்கூடியவ அவளை என்னன்னு கூப்பிடுறது? அவளை மாமான் மகளேன்னு கூட்டாச்சு. அப்ப அவ அம்மாவை என்னன்னு கூப்பிடுறது? மாமீர். மாமீர் அவளை எழுப்பீரோ. இதுல இருந்து என்னொன்னு தெரிய வருது? முன்னாடி ஜன்னலை திறந்து ஆண்டாள் பார்க்கல, இப்ப திறந்துருக்கா. அதனாலதான் மாமி தெரியுறா. மாமி தெரியறதோட இல்லாம மாமி எழுந்துட்டா. புரியுறதா? இல்லட்டா மாமியை வேற இப்ப எழுப்பணுமே. இப்போ அந்த மாமி எழுந்ததுனாலதான் மாமி பொண்ணு எழுப்ப சொல்றா. இப்ப மாமி எழுந்துக்கலன்னு மாமியும் எழுப்பணும். அவளுக்கும் ஒரு திருப்பள்ளி எழுத்து தனியா பண்ணணும். மாமீர் அவளை எழுப்பீரோ. மாமி நீங்க எழுந்துட்டே, உங்க பொண்ணு இன்னும் எழுந்துக்கலையே, அவளை எழுப்பீரோ. மாமி பதிலே சொல்ல போல இருக்கு. அந்த மாமி ஏதோ கேட்டு கேட்காத மாதிரி இருந்திருக்கா. மாமீர் அவளை எழுப்பீரோ. உன் மகள் தான், உன்னோட பொண்ணு ஊமையோ, பேச தெரியாதவளோ, அன்னி செவிடோ, கேட்க முடியாதவளோ, அன்னி செவிடோ, அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ. ஒருவேளை நேத்தி முழுக்க பாகவதம் கேட்டுட்டு ராமாயணம் கேட்டுட்டு பெருமாளுடைய அந்த வடிவழகில ஈடுபட்டவளாய், பெருமாளுடைய குணாதிசயங்களில் ஈடுபட்டவளாய், அந்த பெருமாள் என்னும் அவனுடைய அழகே மந்திரமாக பட்டாளோ. ஒண்ணு இல்லை. இப்போ தேள் கடிச்சா என்ன பண்றது? டாக்டர் கிட்ட போடணும். அப்புறம் தேளை என்ன பண்றது? சாப்பிடணும். என்ன பண்ணலாம்? தேளை அம்மா கிட்ட போய் முதல்ல அது தேள்னு ஒண்ணு தெரியுமா? ஏதோ தேளும் பாம்பு ஏதோ ஒண்ணு அது கடிச்சு கொடுத்து
சரி, அதனால உடனே டாக்டர் கிட்ட போறோம். ஒரு காலகட்டத்தில் இன்னும் சில இடங்கள்ல கிராமப்புறங்கள்ல எல்லாம் வேப்பல் அடிப்பா, அப்புறம் மந்திரம் பண்ணிடுவா. பாரு, இந்த நைட் ஆஃப் த ஸ்கார்பியன் ஒரு பியூட்டிஃபுல் போயம் இருக்கு. அந்த நைட் ஆஃப் த ஸ்கார்பியன்ல சொல்லுவா, அந்த தேள் கடிச்சுடுத்துனா ராத்திரி முழுக்க சான்ஸ் சொல்லிகிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி மந்திரப்பட்டாளோ, அந்த காலம் ஜுரம் வந்து கொடுத்தனா கூட போய் மந்திரம் அடிச்சுன்னு சொல்லுவா. அதனால மந்திரப்பட்டாளோ அல்லது இது சாதாரணமா அர்த்தத்தை வச்சுட்டா யாரோ வந்து இந்த வேப்பிலை அடிச்சா அத்த அடிச்சா இத்த அடிச்சான்னு வச்சுக்கலாம். ஒண்ணுமே இல்லை. பெருமாளுடைய வடிவழகில் ஈடுபட்டவளாக இருக்கும் போது அந்த பெருமாளுடைய குணாதிசயங்களை கேட்டாலோ, அதனால இதை சொல்லும் போது ஆண்டாள் மந்திரப்பட்டாளோ மாமாயன். சரி, இதெல்லாம் சொல்லணும். உள்ள இருக்கக்கூடிய பெண்ணை பார்த்து சொல்லணும், நம்ம யார பாட போறோம் அப்படின்னுட்டு. அப்ப அந்த உள்ள இருக்கக்கூடிய பெண் கேட்போம், யார பாட போறோம். அப்ப அவ சொல்றா மாமாயன். மாயன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. எந்த பாசுரம் இது? மாமாயன். மாயனுக்கெல்லாம் சூப்பர். இப்ப சர்ஃப் எக்ஸல் அப்படிங்கிற மாதிரி மாயன் மாமாயன் சூப்பர் மாயனா இருக்காரு. ஏன்னா இப்ப யாராவது இப்ப மாயன்னு சொன்னோம்னா, எங்க ஊர்ல கூட சார், எங்க ஊர்ல மாயசாமின்னு ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப நல்லவர் சார் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாயசாமிக்கும் மாயன் மாமாயன் அப்படின்னு வச்சுக்கலாம். அல்லது மாயன் அப்படின்னு வச்சுட்டா பெருமாள், மான்னு சொன்னா மகாலட்சுமி, மகாலட்சுமிக்கு மாயனாய் மணாளனாய் இருக்கக்கூடிய மாமாயன் மாதவன். அடுத்த வார்த்தை வந்துட்டு திரும்பி மகாலட்சுமி வந்துட்டாள். இந்த மாதவன்கிற வார்த்தை மறுபடியும் வரும். எங்க? அலைப்பாயுதையில எங்க வரும்? வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை வருமா? அதனால மாதவன் மாமாயன், மாதவன் வைகுந்தன். சரி, இப்ப இந்த மாதவன் சொல்லியாச்சு. இப்ப மகாலட்சுமிக்கு மணாளன். அவர் யாருக்கெல்லாம் அதிபதி? எங்க இருக்கார்? வைகுந்தன். வைகுந்தத்தை கொடுக்கும் எம்பிரான் அங்க இருக்கார், வைகுந்தன். என்று என்று அப்படின்னு நாம் பாடிக்கொண்டே மாதவன்னு பாடலாம், கேசவன்னு பாடலாம், வைகுந்தன்னு பாடலாம், மாமாயன்னு பாடலாம். அதோட நிக்கணுங்கிறதுல என்று என்று எப்படி நம்ம வந்து உனக்கு எல்லாம் எக்ஸெட்ரான்னு சொல்றோமோ, உனக்கு என்னெல்லாம் சாப்பிடணும், எனக்கு பாஸ்தா சாப்பிடணும், பீஸா சாப்பிடணும், மேகி சாப்பிடணும், ஐஸ்கிரீம் சாப்பிடணும், சாக்லேட் சாப்பிடணும், லாலிபாப் சாப்பிடணும், மேலே சாப்பிடணும், மேலே சாப்பிடணும், மேலே சாப்பிடணும், இந்த மேலே 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 தான் என்று என்று. நாமம் பலவும். இது ஒவ்வொன்றும் ஒரு ஒரு நாமம். நாமம் பலவும், ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை பலவும். அப்படின்னா அவ இவ்வளவு நாமங்கள் சொல்றதா இருந்தா அவ என்ன சொல்லிட்டு இருக்கலாம்? விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லிட்டு இருக்கலாம். அதனால என்னென்று நாமம் பலவும் நவின்று நன்றாக சுவைத்து நாக்குக்கு ருச்சிகரமாக இருக்க வேண்டும். நீ லாலிபப் சாப்பிட்டா நாக்கு ஸ்வீட்டா இருக்குமா? லாலிபப்னு சொன்னா நாக்கு ஸ்வீட்டா இருக்குமா? ருத்ரன் சாப்பிட்டா தானே சார், இது கூட தெரியாம நீங்க உட்காந்து கதை சொல்லிட்டு கேளு, சாப்பிட்டா தானே ஸ்வீட்டா இருக்கும் இல்லையா? ವಿಷ್ಣು வந்து ಮೈಸೂರು ಪಾಕ್ ನೀವು ತಿಂದಿದ್ರೆ ಸ್ವೀಟ್ ಆಗಿರತ್ತಾ, ಇಲ್ಲಂದ್ರೆ ಸುಮ್ಮನೆ ಮೈಸೂರು ಪಾಕ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಸ್ವೀಟ್ ಆಗಿರತ್ತಾ? சாப்பிட்டா தான் சார் ஸ்வீட்டா இருக்கும். விஷ்ணு சொல்றான், ருத்ரன் சொல்றது தான் சார் நானும் சொல்றேன். நீங்க என்ன இது கூட தெரியாம புரியாதவரா இருக்கீர். ஆனா பெருமாளுடைய தரிசனத்தை பார்த்தா மட்டும் சந்தோஷமா இருக்காதான். பெருமாளுடைய நாமாவை சொன்னாலே அவ்வளவு ஸ்வீட்டா இருக்குமா, சுகர் லெவல் ஏறுமா. அதனால நாமம் பலவும் நவின்று ஏலோர் என்பாவாய், அந்த பெருமானை பாட வேண்டும் என்பதுதான் ஆண்டாளுடைய இந்த 9வது பாசுரத்தின் கருத்து. அதனால இந்த 9வது பாசுரத்தால் ஆண்டாள் தன்னோட கூட ஒரு சம்பந்தம் பெற்ற பெண்ணை எழுப்புறார். இது ராமானுஜருடைய சரித்திரத்துல ராமானுஜருக்கு எத்தனையோ சிஷ்யர்கள், அதுல ரொம்ப பிரதானமானவர் கூரத்தாழ்வார். இன்ஃபேக்ட் ராமானுஜரோட வயசுல பெரியவர். ஆனா அவருக்கு வாழ்க்கையில ஒரு குறை என்னன்னா, ராமானுஜருக்கு சொந்த தங்க பிள்ளை முதலியாண்டார், இன்னொரு தங்க பிள்ளை நடாதூர் ஆழ்வார், சொந்த கசின் கோவிந்தன் என்கின்ற எம்பார். இவெல்லாம் ராமானுஜரோட சரீர சம்பந்தம் பெற்றவர்கள். எனக்கு மட்டும் அந்த சரீர சம்பந்தம் இல்லாம போயிடுது. அதனால ஆண்டாள் அந்த குறை தீர்வதற்காக மாமி மாமான் மகளே அப்படின்னு சொல்லுவதையும் நம் பெரியோர்கள் எண்ணியிருக்காங்க. Dear Astika reader, I am happy to be authoring a 2-part book on the Ramayana in English. The first part is slated for release in the year 2024. The book aims to recreate and retell the Ramayana of Valmiki, conforming to the ancient commentaries and other allied literature. To receive notifications of the book release, kindly register with www.deshikadaya.org/books. Namaskaram.
Namaskaram Astikas. I'm tentatively scheduled to travel to Abu Dhabi and Dubai in the mid-February, to 7 cities in the countries of Australia and New Zealand, namely Adelaide, Perth, Brisbane, Sydney, Melbourne, Auckland and Wellington between the 25th of February and the 25th of March. I'm scheduled to travel to Singapore either in the month of April or January, and later I'll be rendering discourses in New Jersey, Boston, Maryland, Pittsburgh, and then in St. Louis and Indianapolis in the month of July. I'm sure you would love to share this message with your friends and relatives.